நல்ல கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் அப்படி ஒரு விஷயம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று நம்ம எல்லாரும் ஜெப நிலையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் எழுந்து நின்று யாவரும் உற்சாகத்தோடு நாம் யாரும் சோர்ந்து போனவர்களாக இராதபடி, கர்த்தாவே உம்முடைய வல்லமை விளங்கும் அப்பா, அந்த செயலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்றவங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் யாக்கோபை போல போராடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எலியாவை போல நாங்க விடுவதில்லை, யாக்கோபை போல விடுறதில்லை. எலியாவை போல நாங்க போராடுறோம். வானத்திலிருந்து அக்கினி இறங்குறது வரையிலும், கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கிறது வரையிலும் நாங்கள் ஜெபிப்போம் என்று, தேவ சமூகத்தை பார்ப்போம் என்று சொல்லுகிறோம். ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம் எல்லாரும். இயேசுவே சொல்லுங்க. நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஸ்தோத்திர பலிகள், நம்முடைய வேண்டுதல்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தூபம் போல போய் சேரட்டும், ஏற்புடையதா இருக்கட்டும். உங்க சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, எங்கள் மேல் மனம் இறங்குகிறவரே, எங்கள் மேல் மனம் இறங்குகிறவரே, எங்களுக்கு துணை செய்கிறவரே, எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கவனிக்கிறவரே, நாங்கள் போராடி ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் நீர் அல்லவோ. ஹல்லேலூயா. யாக்கோபை போல நான் போராடுவே, எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் யாக்கோபை போல போராடு, எலியாவை போல ஜெபித்து வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது வரையிலும் நான் ஜெபிப்பேன். கையளவின் மேக பெருமழை கொண்டு வருகிற அந்த அற்புதத்தை பார்க்கிறது வரை நான் ஓயாமல் நான் முயற்சி செய்வேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள், நம் ஜெபத்திற்கு ஆயத்தமாக இந்த ஜெப நேரத்தில் நாம யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. நாங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ண சொல்லி யாரையும் சொல்ல போறதும் இல்லை. உங்க ஆசீர்வாதத்திற்காக, உங்கள் தேவைகளுக்காக, உங்க விடுதலைக்காக, கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை செய்வதற்காக நீங்க பாரத்தோடு உற்சாகத்தோடு ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல நேரம், தருணம் இது. அதனால நம்ம எல்லாரும் இதை பயன்படுத்தி தேவ சன்னிதானத்திலே வந்ததற்கு ஒரு அனுகூலத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தைகளை நாம் சேர்ந்து சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் நாம் சேர்ந்து நல்ல கைத்தட்டி, யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். எல்லாரும் எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரத்தோடு, யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபித்திடுவேன். விடுவதில்லை, விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். நல்ல ஆவியில பலத்தோடு ஜெபசக்தியோடு யாக்கோபை போல இந்த வார்த்தைகள் சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு உணர்வு வரட்டும். ஆண்டவரே, அன்னாளை போல நான் ஜெபித்து ஜெயம் எடுப்பேன். யாக்கோபை போல விடாப்பிடியா நான் ஜெபம் பண்ணுவேன். எலியாவை போல ஒரு அற்புதம் நடப்பது வரையிலும் நான் ஜெபிப்பேன். கர்மேல் பர்வதத்தில் நான் நின்று வானத்தில் அக்கினி இறங்கி வருகிறது வரையில் நான் ஜெபிப்பேன். விடவே மாட்டேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினியை இறக்கும் வரை ஜெபித்திடுவேன்.
பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக எலியாவை வெட்கப்பட விடல, எலியாவை தோற்று போக அனுமதிக்கல. அதே போல எங்களை சுற்றிலும் எத்தனையோ சவால்கள் இருக்கிறது, எங்களை சுற்றிலும் எத்தனையோ மனிதர்கள் எழுந்திருக்கிறார்கள். கர்த்தரே தேவன் என்று நாங்கள் நிரூபிக்க எங்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக. யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடமாட்டேன், விடுவதில்லை, நான் விடுவதில்லை. கர்த்தரைகளுக்கு அற்புதம் செய்கிறது வரையிலும், கர்த்தரைகளை விடுவிக்கிறது வரையிலும், கர்த்தரைகளுக்கு உயர்வுகளை தருகிறது வரையிலும் நாங்களும் விட மாட்டோம். விடமாட்டேன், 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 விடவே மாட்டேன். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆவியில பலத்தோடு நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்க தான் ஜெபம் பண்ணணும். சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அன்றைக்கு எலியாவிற்கு செய்த அற்புதத்தை இவர்களும் எதிர்பார்த்து கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறதை கர்த்தர் அறிவி. அன்றைக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தது போல இவர்களும் உம்முடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து, இவர்களும் தேவ நன்மைகளை எதிர்பார்த்து இன்னைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறதை கர்த்தர் அறிவி, கர்த்தர் அறிவி. கூப்பிடுங்க. அப்பா, யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிற இவங்க மேல கர்த்தருடைய நன்மை வரட்டும், கர்த்தருடைய உயர்வு வரட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வருவதாக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இப்போது உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி, கர்த்தர் உங்களை மேன்மை அடைய பண்ணும்படி எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று, கர்த்தர் தருகிற நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறாங்க. அத்தனை பேர் மேலும், அத்தனை தேவ ஜனங்கள் மேலும் கர்த்தருடைய வல்லமை ஆசீர்வாதங்கள், கர்த்தர் தருகிற மேன்மையான உயர்வுகள் இப்பொழுது கட்டவிழ்த்து விடப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தடையாய் இருக்கிற எல்லா தடை கற்கள் இப்பொழுது உடைவதாக. ஜெபிக்க 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 தடைகள் உடைகிறது. ஸ்தோத்திரம். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாய் கர்த்தர் எலியாவை வெட்கப்பட விடாதது போல, தலை குனிய விடாதது போல இன்னைக்கு நம்மை சுற்றிலும் எத்தனையோ சவால்கள், எத்தனையோ காரியங்கள் எழுந்து நிற்கும் பொழுது தேவனை நம்பி இருக்கிற நம்மை, அவரை சார்ந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஒருபோது வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் நம்மை தலை குனிய விட மாட்டார். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறார். நல்லா ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. இயேசு ராஜா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்திற்காக, ஆண்டவரே அவங்க செய்யற வேலைகளுக்காக, அவருடைய உயர்வுகளுக்காக, ஆண்டவரே எதிர்காலங்களுக்காக ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் தேவ சமூகத்தில் ஏற்புடையதாய் மாறட்டும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. முடிந்தால் ஓரிரு நிமிடங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தை நோக்கி, ஆண்டவரே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் முழங்காலை நின்று கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிற மிகப்பெரிய அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் எண்ணத்தினால், எங்கள் மூளையினால், எங்கள் செயல்பாடுகளால், ஆண்டவரே எங்கள் யோசனையால் செய்ய முடியாத பெரிய காரியங்களை இந்த முழங்காலின் ஜெபம் செய்ய முடியும், செய்து முடிக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்கப்பா. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் இவர்கள் பின்தங்கி இருக்கிறார்களோ அத்தனை காரியங்கள் இருக்கிற தடைகள் மாறட்டும். எந்தெந்த காரியத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் இந்த குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். எந்தெந்த காரியத்தில் சமாதானம் இழந்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் தேவன் தம்முடைய சமாதானத்தை கொடுத்து, தேவன் தம்முடைய செயல்களை நிறைவு செய்து, அப்பா, இப்பொழுது சமாதானத்தை குலைக்கிற பொல்லாத வல்லமைகள் இவர்களை விட்டு வெளியேறும்படி அற்புதம் நடப்பதாக. ஜெபிங்க, ஜெபிங்க,
ஜெபிக்க ஜெபிக்க தேவ கிருபை பெருகி வருகிறது. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்து, எங்க மேல உம்முடைய கிருபை தாரு, எங்களுக்குள்ள உம்முடைய வல்லமை வரட்டு. ஹalleluya. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும், கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னது போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்னைக்கு உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே அசிவாழி தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தின ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும். நாம செய்ய முடியாத காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நமக்காக செய்து முடிக்கிறார். நாம போக வேண்டிய இடத்துல கர்த்தருடைய ஆவியாவுடைய செயல்பாடுகளை நாம் உணரப் போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவாவியினாலாகும். சேர்ந்து சொல்லுங்க, பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவாவியினாலாகும். சுத்திகரியும், 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 பாவங்களை சுத்திகரியும், எங்களை குணமாக்கும், 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 வியாதியை குணமாக்கும். சேர்ந்து இறுதியாக சுத்தி நல்ல ஆவியில பலத்தோடு எங்கள் பாவங்களை எல்லாம் எங்களை குணமாக்கும், 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 வியாதியை குணமாக்கும். ஹalleluya, 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 ஹalleluya. பலத்தாரும், 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 பலவீன நேரங்களில் ஜெயம் தாரும், ஜெயம் தாரும், தோல்வியின் வேளைகளில் பலத்தாரும், எங்களுக்கு பலத்தாரும் ஆண்டவரே. நல்ல ஆவியில பலத்தோடு தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி தட்டி ஆவியில உற்சாகம் உள்ளவர்களாய் ஒரே மனதோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே எந்தெந்த இடத்துல எந்தெந்த பகுதிகளிலே இவர்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்திலே இவர்கள் தோல்வி சந்தித்திருக்கிறார்களோ அத்தனை இடங்களிலும் இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை வருகிறதுனால் தோல்விகள் ஜெயமாய் மாறுவதாக, பலவீனப்பட்ட பகுதிகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை வருவதாக. ஆண்டவரே எல்லா மன அழுத்தங்கள் இப்பொழுது வெளியேறுவதாக, தோல்வி பயங்கள் வெளியேறுவதாக, மரண பயங்கள் வெளியேறுவதாக, சத்துரு கொண்டு வருகிற பொல்லாத சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. விடுதலை, விடுதலை. ஹalleluya, நல்ல ஆவியில பலத்தோடு ஓ விடுதலையே, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா, தாருமையா, இப்பொழுதை தாருமையா. பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை, பிலிஸ்தீனிய கட்டுகளிலிருந்து விடுதலை, சத்துருவின் கட்டுகளிலிருந்து விடுதலை, உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இறுதியாக சேர்ந்து ஹalleluya, 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 ஹalleluya. மறுபடியும் ரெண்டு கரத்தை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி 2 நிமிஷம் எவ்வளவு தூரம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு தூரம் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியுமோ, நீங்கள் பலத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்கள் பலவீன பகுதிகளிலே கர்த்தர் தம்முடைய பலத்தை பூரணமாய் விளங்க பண்ணுகிறார்.
அவருடைய கிருபை உங்களுக்கு பெருக பண்ணுகிறார். எவ்வளவு தூரம் உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு தூரம் நல்ல ஆவியில பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி, தெய்வமே எங்களுக்குள்ள எங்க வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் எழுந்தருளினதற்காக நன்றி, எங்கள் தேவன் கிரியை செய்வதற்காக நன்றி. இப்பொழுது பலவீன பகுதிகளிலே தேவ வல்லமை வந்ததினால் நாங்கள் பலனடைந்தோம். எங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது, எங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது, எங்களுக்கு பதில் கிடைத்தது. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஒரு விசனம் எழுந்து நின்று கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே சர்வ வல்லமை உள்ளவர். உங்க சத்தம் உயரட்டும். நீங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க பாத்திரரே துதி உமக்கே ஆமென். பாத்திரரே துதி உமக்கே ஆமென். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தை அதனுடைய கிரிகளை வென்றவர் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தை வென்றவர் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹோசன்னா. இந்த ஆராதனையில தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். பரலோகம் இது போன்ற ஆராதனையால் நிரம்பி இருக்கிறது. எங்கே தேவ பிள்ளைகள் அவரை ஆராதிக்கிறார்களோ, எங்கே தேவ பிள்ளைகள் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ, அங்கே அவர் பிரசன்னமாகிறார், அங்கே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. மகிமை கர்த்தர் ஒருவருக்கே. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே பாக்கியமே உம்மை ஒரு நிமிடங்கள் செய்கிறோம். நாம் முழு மனதோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செலுத்த போகிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே. உம்மை இறுதியாக ரெண்டு கரத்தை உயர்த்தி யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹோசன்னா. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் உயருகிறது, அவருடைய நாமம் உயருகிறது, நாமம் உயருகிறது. ஹல்லேலூயா,
அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமையாய் வெற்றி சிறந்தவர் அவர், கனத்திற்குரியவர், அகிலத்தை ஆளுகை செய்கிறவர், சாவை வென்று மரணத்தை ஜெயித்தவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல தெய்வீக சுகத்திற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நல்ல பாதுகாப்பை தரும்படி எல்லா 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு அதி சீக்கிரத்தில் ஆண்டவர் சொந்த வீட்டை தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் இந்த வருஷத்துல நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதன் பிரகாரமாகவே நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருமணத்திற்காய் காத்திருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் அவர்களுக்கு இருதயத்திற்கு ஏற்ற துணையை கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையின் மூலமாய் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2 கரத்தையும் உயர்த்தி எங்கள் குடும்பங்களுக்கு உம்முடைய விசேஷ பாதுகாப்பு தேவை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் எத்தனையோ கொடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்களால் மரணங்கள், விபத்துகளால் மரணங்கள், கொடிய வியாதிகளால் மரணங்கள், இந்த உலகத்தை அச்சுறுத்துகிற காரியங்கள் எத்தனையோ எங்கள் கண்களுக்கு முன்பதாய் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எந்த தீமையும் எங்களை சேதப்படுத்தாதபடி பத்திரமாய் வாழ்வதற்கு எங்கள் அனைவரையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்றவங்க 2 கரத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. அப்பா, அப்பா, ஏசப்பா, ஏசு ராஜா, உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு தாங்க. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். வேகமாய் நம்முடைய வேத புத்தகத்தை 100வது சங்கீதத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். 732வது பக்கம், சங்கீதம் 100, 4வது வசனம், 5வது வசனம். இந்த 2 வார்த்தைகளை, வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 100, அதனுடைய 4வது வசனம் மற்றும் 5வது வசனம். எடுத்தவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. சத்தமா ஒரு 3 அலையில சொல்ல போறோம். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் உள்ளது. 2 பக்கம் திரும்பி சொல்லுங்க, கர்த்தருடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் உள்ளது. நல்ல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் உள்ளது. அல்லேலூயா. அதற்கு முன்னால் நாம் வாசித்த வாசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. சரி, இது அப்படி இருக்கட்டும். ஆண்டவர் நமக்கு தந்த இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கர்த்தரால் வரும் என்று அன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது 2 காரியம் அங்கே சொல்லப்பட்டது. ஒன்று ஜெபம். அல்லேலூயா. அன்றைக்கு எப்படி அந்த ஜெயத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எஸ்தருடைய புஸ்தகத்திலே அந்த உபவாச ஜெபத்தை முன்னெடுத்து அவர்கள் தோல்விகளை, தங்கள் வாழ்க்கைக்குரிய காரியங்களை ஜெயமாய் மாற்றினார்கள் என்பதை குறித்து 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்.
அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு சில வார்த்தைகளோடு சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எப்படி நம்முடைய ஜெபங்கள், எப்படி இந்த வேத தியானம் நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு உதவுகிறதோ, அதே போல நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனைகளும் துதிபலிகளும் நம்முடைய வெற்றியின் வாழ்க்கைக்கு உதவுகிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தைகளை மட்டும் பிரதானப்படுத்த விரும்பல. எப்படி ஜெபம், எப்படி வேத வாசிப்பு நமக்கு உதவியாய் இருக்கிறதோ, அதன் மூலமாய் கர்த்தர் பேசி அற்புதங்களை செய்கிறாரோ, அதே போல நாம ஆண்டவருக்கு செலுத்துகிற துதி ஸ்தோத்திரங்களும் ஆராதனைகளும் வாசல்களில் புகழ்ச்சியோடும் துதியோடும் அவரை உயர்த்துகிற இந்த காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாறாத ஜெயத்தை தர வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்க பக்கத்துல பார்த்து ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஜெபமும் தியானமும் முக்கியமோ, எப்படி ஜெபமும் வேத வாசிப்பு முக்கியமோ, அதே போல நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிற துதி ஆராதனைகளும் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஜெய வாழ்க்கைக்கு, ஒரு வெற்றியின் வாழ்க்கைக்கு, ஒரு உயர்வுக்கு நேராய் வழிநடத்தப்படுகிற அனுபவத்திற்கு வேத வாசிப்பும் ஜெபமும் எவ்வளவு தூரம் முக்கியமோ, அதே போல துதி பலிகள் கர்த்தருக்கு முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எப்பவுமே ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருந்தா போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் சரிவா. அது மட்டுமல்ல, ஜெபம் பண்ணணும். எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதும், அது ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையின் மூலமாய், துதி பலிகளின் மூலமாய், கர்த்தரை துதிக்கிறதன் மூலமாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறதன் மூலமாய் நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஜெயத்தை குறித்து சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? அவருடைய சமூகத்தில், அவர் வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு அவரை பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. அப்படின்னா துதினா என்ன? துதி பலிகள் என்றால் என்ன? ஆராதனை என்றால் என்ன? துதி ஸ்தோத்திரங்கள் என்றால் என்ன என்று நிறைய பேருக்கு சரியான புரிதல் இல்லை. எது துதி, எது ஆராதனை, எது ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது என்கிற சரியான புரிதல் இல்லாததுனால சில நேரங்களில் நாம் தவறி போகிறோம். துதி பலிகள் ஆராதனைகள் என்றால் என்னவென்றால், எப்போதுமே நம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறதான் கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனை. எத்தனை பேருங்க சொல்றது விளங்குது? அல்லேலூயா. நம்முடைய கஷ்டங்களை சொல்லி பாடுறது அல்ல துதி பலிகள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுறதா துதி பலிகள். ஆண்டவரே, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு எவ்வளவு வேதனை, யாரும் இல்லாத தனிமை நேரத்தில் நடக்கிறேன், பள்ளத்தாக்கில் நடக்கிறேன், எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, எனக்கு சுகம் இல்லை அப்படின்னு பாடுறது துதி பலிகள் அல்ல. அது நம்முடைய விண்ணப்பங்களை ஒரு பாடலா, ஒரு ராகமா ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறோம், அவ்வளவுதான். துதிகள் என்றால், ஆராதனை என்றால், நாம் இப்ப பாடணும் பாத்தீங்களா? என்ன பாடல் பாடணும்? அருமையா பாடணும். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், சாவை வென்றவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், அகிலத்தை படைத்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், எல்லாவற்றிற்கும் ஆண்டவரை காரணமாய் இருக்கிறவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஆசீர்வாதத்திற்கெல்லாம் ஊற்றே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று ஆண்டவரை, அவருடைய செயல்களை, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய வல்லமையை புகழ்ந்து பாடுவதுதான் கர்த்தருக்கு செலுத்துகிற துதி பலிகளும் ஆராதனைகளும். அல்லேலூயா. ஆண்டவரே, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, என்ன தாங்கி கொள்ளுங்க, கரத்துல ஏந்தி கொள்ளு. இது நம்முடைய கஷ்டத்தை நாம ஒரு பாடலா, ஒரு ராகமா, ஜபமா ஆண்டவருக்கு செலுத்துறோம். இது ஆராதனை கிடையாது. துதி பலிகள் ஆராதனை என்றால் கர்த்தருடைய வல்லமைகளையும் கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவருடைய மேன்மைகளையும் அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய அழகான படைப்புகளையும் சொல்லி அவரை போற்றுவதுதான் ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை. அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு சொன்னது விளங்குச்சு? அவங்க மட்டும் கரமே சொல்லி சொல்லுங்க. இப்படி அவருடைய வாசல்களில் வரும் பொழுது, அவருடைய பிரகாரங்களில் வரும் பொழுது, அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று நம்மை படைத்த கர்த்தர் விரும்புகிறார். அவர் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன சத்தம் கேட்குமா? ஆண்டவரை துதிக்கிற சத்தம், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுகிற சத்தம்,
அவரை ஆராதிக்கிற சத்தம் தான் பரலோகத்தில் எப்பொழுதுமே துனித்துக் கொண்டிருக்கிறது. அப்படின்னா அந்த ஆராதனையில் அவ்வளவு தூரம் அவர் பிரியப்படுகிறார். ஆராதனையை அவர் எதிர்பார்க்கிறார். அவரை ஜனங்கள் புகழணும், அவரை பாடணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வரலாற்றின் ராஜாக்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலும், இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ ராஜாக்களுடைய வாழ்க்கைகளை ஆராய்ந்து பார்த்தாலும் அவர்களுக்கென்று துதி பாடுவதற்கெனே ஒரு குழு வச்சிருப்பாங்களாம். எப்படி? இந்த ராஜா இவ்வளோ காரியத்தை செஞ்சாரு, இவ்வளோ காரியத்தை அவர் செய்து வருகிறார் என்று ராஜாக்களின் துதி பாடுகிறதற்குனே ஒரு குழுவை அவங்க ஏற்படுத்தி வச்சிருப்பாங்களாம். ஒரு சிலரை அவங்க நியமித்து வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ராஜா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, ராஜா இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு, இந்த தேசத்தின் ஜனங்கள் இவர் மூலமாய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு துதி பாடுகிற ஒரு கூட்டம் எப்பவுமே ராஜாவுக்கு கூட இருக்குமா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? அவருடைய படைப்புகளாகிய நாம் அவரை ஆராதிக்கணும். இந்த ஆராதனை மூலமாய் என்னுடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் மறுபடியும் சொல்றேன், ஜபமும் வேத வாசிப்பும் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஆராதனை, கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனை, வேற யாருக்கும் செலுத்துகிற ஆராதனை இல்ல, ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற ஆராதனை அவ்வளவு முக்கியம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். துதி என்றால் ஆண்டவரை புகழ்ந்து அவருடைய செயல்களை, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய வல்லமைகளை நாம இன்னும் பிரஸ்தாபப்படுத்தி நீர் எல்லாவற்றிலும் மேலானவர் என்று பாடுகிறது தான் அவருடைய துதி. இந்த துதி யாருக்கு செலுத்தணுமா? கர்த்தருக்கு மட்டுமே செலுத்தணும். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த துதிக்கும் இந்த மகிமைக்கும் இந்த கனத்திற்கும் பாத்திரம் யாரு? கர்த்தர் ஒருவரே. ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க. யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா தோள் ஒரு தட்டு கொடுத்து எழுப்பி சொல்லுங்க, இந்த துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரம் யாரு? அவர் ஒருவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதான் வேதம் சொல்ற, ரட்சணியமும் மகிமையும் வல்லமையும் கனமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். இதெல்லாம் யாருக்கு போய் சேரணும்? கர்த்தர் ஒருவருக்கே. ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார், நம் மூலமாய் அற்புதங்களை செய்கிறார், ஏதோ ஒரு விதத்திலே நம்மை பயன்படுத்தி பிறருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இது நம் மூலமாய் நமக்கு உண்டான காரியம் அல்ல, இது தேவனால் நம் மூலமாய் செய்யப்பட்ட காரியங்கள். அல்லேலூயா. அப்படின்னா எந்த ஒரு புகழ்ச்சியும், எந்த ஒரு கனத்தையும், எந்த ஒரு மரியாதையும் நாம ஏற்றுக்கொள்ள கூடாது. யாருக்கு செலுத்தணும்? ஆண்டவருக்கு செலுத்தணும். அந்த கனத்திற்கும் மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் போற்றுதலுக்குரியவர். வேறு யாரும் புகழப்பட வேண்டியவர்கள் அல்ல, வேறு யாரும் அந்த கனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் அல்ல. கனத்திற்கும் மகிமைக்கும் ரட்சணமும் மகிமையும் யாருக்குரியது? கர்த்தர் ஒருவருக்கே உரிய. நம்ம எப்போ ஸ்தோத்திரம் பண்ணாலும், ஆண்டவரே உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் உயர்க, நீர் பெருகணும், நாங்க சிறுகணும் என்று நம்முடைய துதி பலிகள் எல்லாம், நம்முடைய கிரெடிட்ஸ் எல்லாம், நம்முடைய செய்கிற காரியத்தின் மூலமாய் வருகிற கனம் எல்லாம் யாருக்கு போகணும்? கர்த்தர் ஒருவருக்கே போய் சேர வேண்டும். 100% கர்த்தர் ஒருவரே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதிலே கர்த்தரும் தேவனும் மிக தெளிவாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் தான் அந்த 1ஆம் தேதி சொல்லும் பொழுது சொன்னேன், எந்த ஒரு கனத்தையும் மகிமையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் உங்களை ஒருவேளை பயன்படுத்தி இருக்கலாம், உங்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்திருக்கலாம். அதன் மூலமாய் வருகிற அத்தனை கனமும், அதன் மூலமாய் வருகிற மகிமையும் யாருக்குரியது? கர்த்தருக்கு உரிய. துதிக்கணும். அந்த துதியை கர்த்தருக்கு நாம செலுத்தணும். இதுதான் துதி பலிகள். அதுல ஆண்டவர் மிக தெளிவா இருக்கிறார். அவரை தவிர வேறு யாரும் துதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல, அவரை தவிர வேறு யாரும் ஆராதனைக்குரியவர்களும் அல்ல. அவரே, அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த துதி பலிகள் நாம செலுத்தும் பொழுது என்ன நடக்கிறது என்று நான் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் வேகமாய் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமத்திற்கு நேராக உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யோசபாத்தை குறித்து, அவனுடைய ஜனங்களை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. 20ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும்
அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். கரம் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க, எப்படி எஸ்தருடைய புஸ்தகத்திலே யூத ஜனங்களுக்கும் மொர்தெகாவுக்கும் ஒரு அழிவின் நாள் தீர்மானிக்கப்பட்டதோ, அதே போல யோசபாத்திற்கும் அவனை சார்ந்த ஜனங்களுக்கும் ஒரு நாள் முன்குறிக்கப்பட்டு எதிரிகள் மிக பெரியதாய் மிக பெரிய தொகையாய் எழும்பி வந்து நின்ற போது, அந்த எஸ்தருடைய புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எப்படி உபவாசத்தை கூறினார்களோ அதே போல யோசபாத் முதலாவது உபவாசத்தை கூறுகிறார். ஜனங்கள்லாம் வாங்க, நாம ஜெபம் பண்ணுவோம், உபவாசிப்போம் அப்படின்னு சொல்லி உபவாசத்தை கூறினதற்கு பிற்பாடு இரண்டாவதாக இவர்கள் அந்த மிகப்பெரிய யுத்தத்திலே ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலம் செய்ததின் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தொடர்ந்து அந்த வார்த்தைகளை வாசித்து பார்க்கும் பொழுது 21, 22 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கரம் உயர்த்தி சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமரல்ல சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி உபவாசத்தினால் ஜெயம் எடுத்தார்களோ, எப்படி ஜெபத்தினால் ஜெயம் எடுத்தார்களோ, இங்கே இரண்டாவது கர்த்தருக்கு நேராக அவருடைய சமூகத்திலே அவரை பாடி துதித்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் நிதானமா வாசித்து பாருங்க. இந்த யுத்தத்திலே யோசபாத் பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பயந்தான். எதிரிகள் சூழ்ந்து வரும் பொழுது, மிகப்பெரிய படை எழுந்து வரும் பொழுது பயம் வருவது இயல்புதான். ஆனால் அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது தெரியுமா? இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது யாருடைய யுத்தம்? கர்த்தருடைய யுத்தம். இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய யுத்தம் என்று சொல்லப்பட்ட போது அவர்கள் கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி செங்கடலுக்கு முன்பதாக மோசேக்கு சொல்லப்பட்டதோ, இது யுத்தம், கர்த்தருடைய யுத்தம், நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் தருகிற ரட்சிப்பை பார்ப்பீர்கள் என்று சொன்னது போலவே இங்கே அவர்கள் துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். அல்லேலூயா. அவங்க படையை நம்பி போகல, ஆயுதத்தை நம்பி போகல, பலத்தை நம்பி போகல, எதுவுமே ஒண்ணு செய்ய முடியாது என்பதை யோசபாத் நன்கு அறிந்திருந்தான். இதனால ஒன்னும் சாதிக்க முடியாது, இதனால ஒன்னும் நடக்க போறதும் இல்ல. இத்தனை பெரிய திரள் கூட்டமான மோவாபியர்களும் அம்மோனியர்களும் சேயீர் மலைதேசத்தார்களும் ஒன்றிணைந்து நம்மை அழிக்க நினைத்து வந்திருக்கிற பொழுது நம்மிடத்தில் இருக்கிற ஆயுதமோ நம்முடைய பலமோ ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்தவன் கர்த்தரை நோக்கி பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய செயல்களை நாம் கையாளுகிற விதத்தை நாம் மாற்றி அமைத்துதான் ஆக வேண்டும். சில நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெற்றி தருகிறார், சில நேரத்தில் வார்த்தையின் மூலமாய் பலன் வருகிறது, சில நேரத்தில் இதை போல ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்துகிறார். இப்படி நாம் ஆராதனை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், தெய்வம் நம் பட்சமாய் நம் அருகாமையிலே இறங்கி வந்து விடுகிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த ஆராதனை என்பது, கர்த்தரை துதிக்கிறது என்பது பரலோகத்தின் தேவனை நம் பக்கமாய் இழுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாய் இருக்கிறது இந்த ஆராதனை. ஜெபிக்கும் பொழுது
கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவரை ஆராதிக்கும் பொழுதோ அவரே இறங்கி வந்து நமக்கு அற்புதம் செய்கிறார். நாம் அருகாமையில வந்த மகனே, உனக்கு நான் என்ன செய்யணும், உனக்கு நான் என்ன செய்யணும் விரும்புற என்பதை கர்த்தர் நம்மிடமே வந்து கேட்கிற அளவிற்கு ஆராதனை அவரை நம் அருகிலே நம் பக்கமாய் இழுத்து வந்து விடுகிறது. அல்லேலூயா. 2 நாளும் வீட்டுல போய் நிதானமா 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்களா, கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் என்று பாடின பொழுது இந்த மோவாபியர்கள், அம்மோன் புத்திரர்கள், சேயீர் மலை தேசத்தார்கள் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இவங்க எதுவுமே செய்யல, இவங்க போராயுதங்களை கையில் எடுக்கல, அவர்களுக்கு விரோதமாய் போய் யுத்தம் பண்ணல, அவர்களை போய் அழிப்பதற்கு பிரயாசப்படல, அவர்களுக்கு எதிராய் போய் பாளையம் இறங்கவில்லை, எதுவுமே செய்யல. கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி அவரை துதிக்க ஆரம்பித்த போது, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்த போதே, தொடங்கின பொழுதே அவர்கள் ஒருவருக்கொருவர் எழுந்ததினால் விட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற வெற்றி இது போலதான் இருக்குது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை துதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க துதிக்கும் பொழுது அந்த பரலோகத்தின் தேவன் உங்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உங்க அருகாமையிலே கர்த்தர் வந்து விடுகிறார். அல்லேலூயா. துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் உடனடியாக அற்புதம் செய்கிறார், அவர்களை விடுவிக்கிறார் என்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இந்த மோவாபியர்கள், அம்மோனியர்கள் யார் தெரியுமா? ஆதியாகமத்தின் 19ஆம் அதிகாரத்தின் 37, 38 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, லோத்துவின் மூலமாய் தவறான விதத்திலே, முறையிலே, உறவு முறையிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சந்ததி. இவங்க ஆரம்பத்தில் இருந்தே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்தே இஸ்ரவேல் ஜனங்களை வழி விலக போவதற்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்துட்டு தான் இருந்தாங்க. தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது என்னாகமம் 25, 1 முதல் 3 வசனத்துல பாகால் தீர்க்கதரிசிகளை பாகால் வணக்கத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை சேர்த்தே வணங்க வைப்பதற்கு காரணமாயிருந்தவர்கள் இந்த மோவாபியர்கள், அம்மோனியர்கள். உபாகமம் 23:34 வாசித்து பார்க்கும் பொழுது இந்த தேவ பிள்ளைகளை சபிப்பதற்கு, அவர்களை தூண்டி விடுவதற்கு காரணமாயிருந்தவர்கள், வேசித்தனம், விபச்சாரம் செய்வதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை தூண்டி விடுவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் தான் இந்த மோவாபியர்கள், அம்மோனியர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மோவாபியர்கள், அம்மோனியர்கள் தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளாதபடி எப்படியாயிலும் நம்மை தடுத்து விட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறவர்கள் இந்த மோவாபியர்கள், அம்மோனியர்கள். ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னது? என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்கிறான். ஆனா இந்த மோவாபியர்கள் சொல்றாங்க, அம்மோனியர்கள் சொல்றாங்க, பாகால்களை வணங்குங்கள், அந்நிய தெய்வத்தை வணங்குங்க, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தருடைய கட்டளை சொல்லுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போவதற்கு ஏற்ற இடரலை போடுறாங்க. இந்த மோவாபியர்கள், அம்மோனியர்கள் இவர்கள் மேல் ஜெயம் எடுப்பதற்கு, இது போன்ற தந்திரங்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? கர்த்தரை துதிக்கிற துதி. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற துதி, அவரை உயர்த்துகிற சத்தம். எங்கெல்லாம் அப்படி நாமத்தை நாம் உயர்த்துகிறோமோ, எங்கெல்லாம் அப்படி நாமத்தை தொழுது கொள்கிறோமோ, அந்த இடத்தில் நம்முடைய கஷ்டத்தின் நடுவிலே கர்த்தர் நமக்கு வந்து உதவி செய்கிறார். கரம் உயர்த்தலை சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது 22 முதல் 26 வசனங்கள் வரையிலும் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 16ஆவது அதிகாரம் 22 முதல் 26 வரையிலும் பார்க்கும் பொழுது 23 சொல்கிறது, அவர்களை அநேக அடி அடித்து பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை இட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவு மரத்திலே கட்டி வைத்தார். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது.
உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்களை ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சிறைச்சாலையிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். 2 கையில சங்கிலி. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு வைந்த பொழுது அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். கரங்களை உயர்த்தி சந்தோஷமா 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க தெரிந்து கொண்ட ஒரு காரியம், நான் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு எப்படி துதிப்பதற்கு உள்ள எண்ணம் வரும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை தூக்கி ஒரு இடத்துல அடைச்சு போட்டாங்க, ஒரு பெரிய தண்டனை தருவதற்கு அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்க துதிச்சு பாடுவீங்களா இல்ல சோகமா இருப்பீங்களா? உங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்க்கலாம். நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா, நீங்க சோகமா இருப்பீங்களா? 2 பக்கம் திரும்பி சொல்லுங்க. உங்களை தூக்கி ஜெயில போட்டாங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்களா இல்ல சோர்வா இருப்பீங்களா? சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னவங்க மட்டும் கரம் உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சில வருஷத்துக்கு முன்னால 2007, 5, 7 அந்த வருடங்கள்ல நாங்க இந்த இதுக்கு பின்னாடி இருக்க வீட்டில் தான் நாங்க கூடியிருந்தோம். அப்போ திடீரென்று பொதுவா எப்போ வரதான் பழக்கம் அது. இங்க இருந்து நாங்க சர்ச்சில் நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் உண்டு. நாங்க நைட்ல ஒரு நாள் பாடி துதித்து ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம். நம்முடைய தலைமை போதகர் இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் திடீர்னு வந்து ஃப்ரெண்ட்ல நின்று நைட் ஒரு 10 மணி இருக்கும் இருந்து கதவை தட்டி கூப்பிட்டார். பாஸ்டர் ஃப்ரெண்ட்ல போனாங்க. ஃப்ரெண்ட்ல போயிட்டு ஏற்கனவே இங்கே ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு, அழகா நடந்துட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ல போயிட்டு அவரை பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாரு, பல முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ என்ன பண்ணல, கேட்கல. பல முறை ஊரை விட்டு ஓடுன்னு சொல்லி பார்த்துட்டேன், நீ கேட்கல அப்படின்னு சொல்லி பாஸ்டரை பார்த்து பயங்கரமா அவர் எச்சரிச்சுட்டே இருந்தார். அந்த குறிப்பிட்ட நபர் பல முறை பல மிரட்டல்களை நமக்கு தந்தது உண்டு, அதெல்லாம் ஒன்றும் பயப்படுறது இல்லை. ஆனால் அந்த முறை என்ன பண்ணாருன்னா வந்து சொன்னாரு, உன்னை நான் அழிச்சிருவேன்னு பல முறை சொல்லிட்டேன், நீ கேட்கல. நீ காலம் முழுவதும் அழுவதற்கு நான் என்ன பண்ண போறேன்னா உன் பிள்ளைங்க மேல கை வைக்க போறேன், அதனால இதோட உன் ஊழியத்தை விட்டுட்டு ஓடிடு அப்படின்னு நம்முடைய போதகர்கிட்ட சொன்னாராம். என்ன சொன்னாரு? காலம் முழுவதும் நீ அழுவதற்கு உன் பிள்ளைங்க மேல நான் கை வைக்க போறேன், நீ நினைச்சு அழ போற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த மனுஷன் இந்த வார்த்தை கேட்டோன்னு கொஞ்சம் துக்கமா வந்திருக்கணும் இல்ல? அங்க இருந்து பாடிக்கிட்டே வர்றாரு. நாங்க இங்கதான் இருக்கிறோம், பாடிக்கிட்டே வர்றாரு, ஏதோ நல்லா சத்தமா பாடிட்டே வர்றாரு. அந்த பாட்டை பாடிட்டே வர்றாரு. பக்கத்துல வந்த உடனே என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அது வழக்கம் போல அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, யானை வந்தா கொல்லும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க நம்ம ஊர்ல, யானை வந்தா கொல்லும். நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. தலையிலிருந்து முடியா தூக்கிட்டு போகும் இல்ல, வந்தா யானை கொல்லும். எதுக்கு பயப்படணும்? யாரை பார்த்து பயப்படணும்? எதுக்கு நம்ம பயந்து ஒதுங்கணும்? நம்ம பாடுவோம், நம்ம ஆராதிப்போம், நம்ம ஊழியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் என்ன ஹார்ட்லி ஒரு இதை இப்போ ஒரு 15-17 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் ஆயிடுச்சு. நான் அதுக்கு பிறகு அவர் ஒரு 3-4 தடவை தான் பார்த்துருப்பேன். அவர் இங்கேயே இல்லை, எங்க போனான்னு தெரியல. அப்படி நிலைமை மாறிடுச்சு பாருங்க. கஷ்டம் வரும், உபத்திரம் வரும், ஆராதிக்கும் பொழுதுலாம் தடை வரும், கஷ்டங்கள் வரும், மிரட்டல்கள் வரும், சோதனை வரும், மேற்கொள்ளுவது போல ஜனங்கள் எழும்பி வருவாங்க. ஆனா நாம கர்த்தருக்கு எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அதை இடைவிடாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற பொழுது சோதனை வருதா, நல்லா ஆராதிங்க. ஜெபிக்கும் பொழுது சோதனை வருதா, நல்லா ஜெபம் பண்ணுங்க. உபவாசிக்கும் பொழுது பிரச்சனை வருதா, நல்லா உபவாசம் பண்ணுங்க. எதையும் நீங்கள் தடை பண்ணி விடாதபடி கர்த்தர் வைத்திருக்கிற அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு, ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஜெபத்தின் மூலமாய், ஆராதனையின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகிறது எதனால்? உபவாசத்தினால், ஜெபத்தினால், ஆராதனையினால். இவைகளை நாம் செய்யும் பொழுது எந்த வல்லமைகளை நம்மை தடுத்து நிறுத்தவே முடியாது.
கஷ்டங்கள் வருது, உபத்திரம் வருது, வேதனை வருது, நிலைமைகள் நமக்கு மாறாக போனாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். பவுலும் சீலாவும் தங்கள் வாழ்க்கை குறித்து அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அடுத்த நாள் என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு தெரியல, அதிலும் இருந்து கர்த்தரை பாடி துதித்தார்களாம். அவங்க கையில் இருந்த சங்கிலிகள் அருந்து விழுந்தது. துதிக்கு எவ்வளவு பயன் வல்லமை பாருங்க. நீங்க துதிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றுவதற்கு, இம்மிடியேட்டா ஒரு ரிலீஃபை தருவதற்கு, இம்மிடியேட்டா அந்த நேரத்தில் ஒரு விடுதலை தருவதற்கு பரலோகத்தின் தேவனே இறங்கி வந்து விடுகிறார். அவ்வளவு தூரம் அந்த துதிக்கும் ஆராதனைக்கும் தேவனை புகழ்ந்து பாடுவதற்குரிய காரியங்களிலே வல்லமை வெளிப்படுகிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. துதிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு, நம்முடைய வேதனைகளை புரிந்து கொண்டு, நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு, நம்முடைய உபத்திரவங்களை புரிந்து கொண்டு, அந்த உபத்திரவத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, அவர் உடனடியாய் இறங்கி வந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசபாத் எப்படி பாடி துதி செய்ய தொடங்கின போது அற்புதம் நடந்துச்சோ, பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் பொழுது அற்புதம் நடந்துச்சோ, நீங்க சமயம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை துதிச்சு பாடுங்களேன். ஆண்டவரை துதிக்கிறது மட்டும் போதாதான், மறுபடியும் சொல்றேன், ஜபத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. ஜபம் செய்யணும், வேதம் வாசிக்கணும். இந்த மூன்று ஒன்றோடு ஒன்று ஒப்பிடப்படுகிறது, பொருந்துகிறது. மூணு இல்லாம ஒண்ணு நடக்காது. இந்த மூணு கண்டிப்பா இருக்கணும். துதி பலிகளோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பாருங்க, உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை வெளிப்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும். கரம் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பாடி துதித்தார்கள். எவ்வளவு பெரிய எரிகோவின் மதில் பாடி துதிக்கும் பொழுது இடிந்து விழுந்தது உண்மையானால், நமக்கு விரோதமா இருக்கிற பெரிய தடைகளை கர்த்தர் உடை தெரிய மாட்டாரா? நமக்கு விரோதமா இருக்கிற பெரிய மதில்களை கர்த்தர் தரைமட்டமாய் மாற்ற மாட்டாரா? நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற வல்லமைகளை கர்த்தர் அழிக்க மாட்டாரா? நிச்சயம் முடியும். அப்படி துதி, அவருக்கு நேராய் செலுத்துகிற ஆராதனை, அவருக்கு நேராய் செலுத்துகிற துதி பலிகள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் போனாலும் கடைசி நிமிஷத்திலே கர்த்தர் நம்மை தலை நிமிர பண்ண முடியும். அல்லேலூயா. இதுதான் இந்த துதி பலிகளுடைய வல்லமைகளும் அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களும். நாம் துதிக்கும் பொழுது என்ன சொல்றோம் தெரியுமா? நம்மை அறியாமலேயே விசுவாச வார்த்தைகளை சொல்லி விடுகிறோம். ஆண்டவர், நீங்க எவ்வளவு பெரியவர் தெரியுமா, நீங்க எவ்வளவு அதிசயமானவர் தெரியுமா, இந்த உலகத்தை படைத்தவர் நீங்க தான் தெரியுமா அப்படின்னு நம்மை அறியாமலேயே விசுவாச வார்த்தைகளை சொல்லி நமக்குள்ள தைரியத்தை நாம் தேவனால் பெற்றுக் கொள்கிறோம். அதுதான் துதியினால் வருகிற ஆசீர்வாதம். பொதுவா சாதாரணமா கஷ்டப்படுகிற போது நம்மை ஆண்டவரை போற்றுகிற எண்ணமும் அவரை உயர்த்துகிற நேரம் நமக்கு கிடைப்பதில்லை, வராது, அமையாது, இல்ல அது நமக்கு ஏற்புடையதாய் தோன்றாது. ஆனால் அவரை துதிக்கும் பொழுது, ஆயத்தமாகும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நம்மை அறியாமலேயே நாம் விசுவாச வார்த்தைகளை சொல்லி விடுகிறோம். ஆண்டவரே, நீ எவ்வளவு பெரியவர், யோசபாத்தை விடுவித்தவர், என்னை விடுவிக்க மாட்டீரோ? யோசபாத்தின் சேனைகளை அற்புதம் செய்து காத்தவர், எங்களை காப்பாற்ற மாட்டீரோ? பவுலையும் சீலாவையும் விடுவித்தவர், எங்களுக்கும் விடுதலை தர மாட்டீரோ என்கிறதை நம்முடைய ஆராதனையினால் கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறோம். அதுதான் இந்த விசுவாச அறிக்கைகள். அப்படி நாமத்தை புகழ்கிறோம், அந்த புகழ்ச்சியோடு கூட அவருடைய வல்லமைகளையும் சொல்லுகிறோம், அந்த வல்லமையோடு கூட நம்முடைய வேண்டுதலையும் தெரியப்படுத்தி விடுகிறோம். அதுதான் இந்த துதி பலிகளுடைய பலன். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளையே நாம் மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் பொழுது அவங்க சிறைச்சாலைக்குள்ளதான் இருந்தாங்க, கட்டுகளோடு தான் இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் மறப்பதற்குரிய ஒரு அனுபவத்தை பரலோகத்தின் துதி நமக்கு கொண்டு வருகிறது. எவ்வளவு கவலையா வந்திருந்தாலும், எவ்வளவு கண்ணீரோடு வந்திருந்தாலும் அவைகளை முற்றிலும் மறக்க செய்கிற ஒரு வல்லமை எதற்கு இருக்கிறது தெரியுமா? பரலோகத்தின் துதிக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோசபாத் அப்படிதான் சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள். அவ்வப்போது எப்போல்லாம் நான் மைக் எடுக்கிறேன் அப்போல்லாம் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருவரும் அறிக்கை பண்ணணும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படிதான் அவங்க துதிய ஆரம்பிச்சாங்க. ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலையா? அவர்களுக்கு ஒரு மாற்றம் வரலையா? அவரை துதிக்கும் பொழுது நம்மை நாமே மறந்து, நம்முடைய சூழ்நிலைகளை மறந்து, நம்முடைய கஷ்டங்களை மறந்து, நம்முடைய வேதனைகளை மறந்து, பாரங்களை மறந்து நம்ம கர்த்தருக்கு துதி செலுத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பெறுகிறோம். அந்த நேரத்தில் நமக்குள்ள பயம் வராது,
கர்த்தரை துதிக்க மனதார ஆரம்பித்து விடுகிற பொழுது எந்த தோல்வி பயமோ மரண பயமோ நம்மை ஆட்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். நம்ம அப்படி துதியினாலே ஜெயம் எடுக்க போகிறோம். கரம் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, துதியினால் எங்களுக்கு ஜெயம் தருகிறவர், துதியினால் எங்களுக்கு விடுதலை தருகிறவர், துதியினால் எங்களை பலப்படுத்துகிறவர், துதியினால் எங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். எப்படி ஒரு உபவாச ஜெபம் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறதோ அதே போல கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற துதியும் கர்த்தருக்கு நேராய் செலுத்தப்படுகிற ஆராதனையும் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறது. நாங்க ஜெபம் பண்ணும் பொழுது எங்களுக்கு சவால்கள் வந்தாலும் நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நாங்க வேதம் வாசிக்கும் பொழுது சவால்கள் வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வேதம் வாசிப்போம். ஆராதிக்கும் பொழுது எங்களுக்கு சவால்கள் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்கொள்ளுவோம், அதை நாங்கள் மேற்கொள்ளுவோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தீமைக்கு எங்களை ஒப்புக்கூடாதவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்க சூழ்நிலைமையை புரிஞ்சு அந்த கஷ்டமான இடத்திற்கு வந்து அங்கே பிரசன்னமாகி எங்களை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சேர்ந்து சொல்லுங்க, இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே. இன்னும் போற்றுவே, சில நிமிடங்கள் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம். இன்னும் உம்மை ஆராதிப்பே. எத்தனை பேர் அதற்கு ஆயத்தம்? 5 நிமிஷம் தான். நல்ல முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரே நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை போற்றுவேன். யோசபாத்திற்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர், பவுலையும் சீலாவையும் விடுவித்த ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எரிகோவை உடைத்த ஆண்டவர், இன்றைக்கும் எங்களுக்கும் அற்புதம் செய்ய நீர் காத்திருக்கிறீர். நாங்கள் துதி பலிகளை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி பாடி இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் அறிக்கை பண்ண போகிறோம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சேர்ந்து சொல்லுங்க, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஓ இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் சேர்ந்து இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை நல்ல கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் துதிப்பே, எக்காலமும் நான் துதிப்பேன், வேளையும் நான் போற்றுவேன். காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், வியாதியின் வேதனை பெருகினாலும், ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உம் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மாக்கிடுவீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி இன்னும் துதிப்பே, துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லா தேவ பிள்ளைகளும் 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்பிக்கை, நான் யாவையும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்று சொன்னாலும், கல்லறையில் இருந்து லாசருவை வெளியே கொண்டு வந்த ஆண்டவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், எங்களுக்கு நீர் அற்புதம் செய்வீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை கரங்களை தட்டி பாடி நிறைவு செய்ய போகிறோம். எல்லா ஆவியிலே உற்சாகமாய் இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. செய்து சொல்லுங்க, இன்னும்
போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன். நம்பிக்கையாவும் இழந்தாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது நினைத்தாலும், என்னை கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழச் செய்வீர். என்னை கல்லறையில் என்னை மறுபடியுமாய் என்னை கல்லறையிலே, என்னை கல்லறையில் என்னை மறுபடியும் உயிர் தெழச் செய்வீர். என்னை கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், மறுபடியும் என்னை எழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை, இன்னும் நான் உம்மை துதிப்பேன், இன்னும் நான் உம்மை போற்றுவேன், இன்னும் துதிப்பேன். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உம் தழும்புகளால் என்னை சுகமாக்குவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உம் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை நல்ல ஆவியில பலத்தோடு இன்னும் துதிப்பேன், ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில உற்சாகம் உள்ளவர்களாய் சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் இன்னும் உம்மை துதிப்பேன். எல்லாரும் யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி பவுலும் சீலாவும் பாடி துதித்த பொழுது எப்படி சிறைச்சாலையின் கட்டுகள் கலந்து போனதோ, இப்பொழுது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நீங்கள் சொல்ல சொல்ல சொல்ல, நீங்கள் துதிக்க 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 உங்களுக்குள்ளே கர்த்தர் கட்டவிழ்த்து விடுகிறார். சபையை பெற்றுக்கொள். இன்னும் நான் துதிப்பேன், இன்னும் உம்மை போற்றுவேன், இன்னும் உயர்த்துவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. மரணத்தின் கட்டுகள் என்னை சூழ்ந்து வந்தாலும், பாதாளத்தின் வல்லமைகள் என்னை மேற்கொள்கிறது போல வந்தாலும், அவைகள் எங்களை சேதப்படுத்தாது. நான் நம்புறேன் என்று சொல்லுகிற நல்ல கரங்களை தலைக்க மேல உயர்த்தி தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓரிரு நிமிடங்கள் நல்ல துதி ஸ்தோத்திரங்களை. யோசபாத்தின் துதியினால் ஜெயத்தை தந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கு ஜெயத்தை தருகிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். துதிக்க 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 ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க யோசபாத்தின் துதி, அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது அங்க வேற ஒண்ணும் செய்யல, அவங்க யுத்தம் செய்ய போகல, போர் ஆயுதத்தை கையில எடுக்கல, அவர்களுக்கு விரோதமாய் யாரையும் அனுப்பல, அவர்களுக்கு விரோதமாய் பணம் செலவு பண்ணல. கர்த்தர் அவர்களுக்கா யுத்தம் பண்ணினா. இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நீங்க வீட்டுக்கு உள்ள இருந்து கர்த்தர் துதிங்க. கஷ்டம் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது 1 மணி நேரம் இதற்காகவே ஒதுக்கி வச்சு, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நல்லா பாடுங்க, நல்லா ஆராதிங்க. நீங்க பாடி துதிக்கும் பொழுது விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறதை நீங்கள் உணருவீர்கள். இந்த வருகிற நாட்கள் நீங்க பார்க்க போறீங்க. உங்க சூழ்நிலைகளை மறந்து, உங்க வேதனையை மறந்து, உங்க கஷ்டத்தை மறந்து நீங்கள் துதிப்பதற்கு இடம் வகுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்ந்து போக பண்ணுவா, உங்கள் சங்கிலிகள் தெரித்து போக பண்ணுவா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் ஆயத்தமாகிறேன். ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் துதியினாலும் நான் ஆயத்தமாகிறேன். எனக்கு ஜெயத்தை கட்ட தருவா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா?
எப்படி குதிரை ஆயத்தமாக்கப்படுகிறதோ அதே போல கர்த்தர் நம்மை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் துதியினாலும் ஆயத்தமாக்குறார். நீங்களும் நானும் ஜெயத்தை பார்க்கிற நாட்கள் வெகு தொலைவில் அல்ல, அவைகள் சமீபத்திருக்கிறது. விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் வேத வாசிப்பும் எவ்வளவு தூரம் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதோ அதே போல தேவனை நோக்கி நாங்கள் செலுத்துகிற ஆராதனைகளின் மூலமாகவும் எங்களுக்கு ஜெயம் வருகிறது என்பதை கர்த்தர் உணர்த்தி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கவலைகளை கஷ்டங்களை மறந்து நாங்கள் உம்மை துதிக்கும் நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் துதிக்கும் பொழுது எங்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொள்கிற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி எங்கள் அருகாமையிலே வருவதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் துதித்திருக்கிறார்கள், உம்மை நோக்கி ஆராதனை செலுத்தி இருக்கிறார்கள். இதனுடைய பிரதிபலன் இவர்களுக்கு நிறைவாய் அருளப்படட்டும். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இவர்கள் தேவ பலனை பெற்று அற்புத சுகத்தை பெற்று விடுதலை பெற்று வாழ்ந்திருப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். போகிற வருகிற இடத்துல எல்லாம் தெய்வத்தின் பாதுகாப்பு கூட இருக்கட்டும். நாங்கள் மறுபடியுமாய் ஒருவரை ஒருவர் சந்திப்பது வரையிலும் தேவ கிருபை எங்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்